நம்ம தல ஏகே அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட 9வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேலூர் வரைக்கும் ஒவ்வொரு ஜில்லையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல முதல்ல நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் 96 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு ஒரு வீக் டேவோட எண்ட் டே. சோ அதனால இன்னைக்கு இருக்க ஈவினிங் நைட் ஷோலாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வீக் டேஸோட ரொம்பவே ஃபில் ஆகிட்டு இருக்கு. சோ அதனால சென்னையில ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா தமிழ்நாட்டுல 6,38 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம தல அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட 9வது நாள் கலெக்ஷனா மட்டும். நெக்ஸ்ட் ஆந்திரா தெலுங்கானால 40 லட்சம் ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படம். ஆக்சுவலி ஆந்திரா தெலுங்கானாலாம் வந்து பிக்கப் ஆகாம தான் இருக்கு. அடுத்ததா கேரளால 26 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 9வது நாள்ல. நெக்ஸ்ட் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 54 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. தல படம் ரிலீஸ் ஆன 9வது நாள்ல மட்டும். ஆக்சுவலி கர்நாடகால நிறைய பாக்ஸ் ஆபீஸ்லாம் பண்ணிச்சு. ஆனா என்னவோ இந்த வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. பாப்போம் நாளைக்கு வீக்கெண்ட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும். நெக்ஸ்ட் நார்த் இந்தியால 17 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம தல ஏகேவோட குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன 9வது நாள்ல மட்டும். ஆக்சுவலி நார்த் இந்தியாவோட வசூல் நிறைய ட்ரேடிங் வட்டாரல கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா என்னோட ரெஃபரன்ஸ் படி ஓவரால் நார்த் இந்தியால சின்ன கலெக்ஷன் போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால தான் இந்த கலெக்ஷன். நெக்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 7,75 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம ஏகேவோட குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன 9வது நாள்ல மட்டும். நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் 2,10 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 9th டே இன்னைக்கு ஃப்ரைடே வசூலா மட்டும். ஆக்சுவலி ஓவர்சீஸ்லலாம் யுஎஸ், யுகே, சிங்கப்பூர், மலேசியான்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியா பாக்ஸ் ஆபீஸ் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமா ஓவர்சீஸ்க்கு இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி பாக்ஸ் ஆபீஸ்ல இன்னும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க தமிழை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா நான் இந்த விஷயத்தை தான் பாக்குறேன் மத்த சினிமாக்களை தாண்டி. ஏன்னா தெலுங்கு சினிமா ஆகட்டும், ஹிந்தி சினிமா ஆகட்டும், இவங்க எல்லாருமே பாக்ஸ் ஆபீஸை ரொம்பவே நிறைய ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா அவங்களோட பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடி தாண்டி பெருசா போயிட்டு இருக்கு. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸ் ஆபீஸ் நம்பர் சொல்றதுக்கே வந்து எச்சமுழுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு சினிமாங்கிறதே பாக்ஸ் ஆபீஸ் வச்சு தான் ரூல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமான்றது டாப்ல போகாம தாங்க இருந்துட்டு இருக்கும். சரி ஓகே, வேர்ல்டு வைடா 9,82 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 9வது நாள்ல குட் பேட் அக்லி படம்.